அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/12/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 5ஆம் தேதி, வளர்பிறை. அமாவாசை திதி காலை 7:13 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. மூலம் நட்சத்திரம் பின்னிரவு 1:21 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரம், உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதே போல் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கி உண்டால் எத்தனை காலத்துக்கு வரும்? ஆமாங்க, அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நிறையா அவருக்கு என்னங்க சொத்து இருக்குதுங்க. அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சிருக்கு, பாட்டம் பூட்டம் சம்பாதிச்செல்லாம் இருக்குது அப்படின்னு சொத்தாக வச்சுருந்தாலும் உழைக்காமல் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தால் அந்த சொத்தெல்லாம் எங்கே போகும்? சொத்தையாக தான் போகும், தேஞ்சு போகும், செலவழிஞ்சு போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்னோர்கள் சம்பாதித்தது ஒரு பக்கம் இருந்தாலும், பெற்றோர் சம்பாதித்தது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் ஏதாவது சம்பாதிக்கணும், நாம் பெருசாக வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் எத்தனை வயதானாலும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், சம்பாதித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. 9வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. பழசை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார உத்தியோகம் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, செடியிலே வணங்காததா மரத்திலே வணங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அப்படின்னா சின்ன வயசுலேயே நல்ல விதத்தில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நல்ல விதமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே திருந்தாதவங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க. ஒரு செடியாக இருக்கும் பொழுதே அதை நாம் செட் பண்ணிடணும். ஆனால் மரமான பிறகு அதை நாம் பெருசாக வளர்த்தி நேராக நிமித்தி கொண்டு வந்துட முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சிக்கல்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போதே சரி செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்களும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் இருக்கும். சாதாரண விஷயத்தை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தான் இருக்குது. உத்தியோகத்திலையும் நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை செய்வன திருந்த செய் அப்படின்னு ஒரு பழமொழிங்க.
எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதை நீங்கள் வித்தியாசமாக செய்வீங்க. ஏனோ தானோன்னு கடமைக்கு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் மற்றவங்க 2 நாளில் செய்கிறத நீங்கள் 4 நாளில் செய்து முடிப்பீங்க. காரணம், புதுசாக ஏதாவது யோசித்து வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னு எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எதை தொட்டாலும் எதை தொடங்கினாலும் எதை செய்தாலும் திருத்தமாக அதே நேரத்தில் ரொம்ப பெரிதாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால செலவு அதிகமாகிட்டே போகுங்க. எப்படி நாம் வாழ போகிறோன்னு தெரியலையே, இப்படி கடனாக வாங்கின்னு இருக்கிறோமே, எந்த செலவையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையே, வர வேண்டியது மட்டும் வரமாட்டேங்குது, ஆனால் கையை விட்டு மட்டும் காசு போக வேண்டியது மட்டும் போயிட்டே இருக்குது, என்ன கணக்கு இது ஒன்றும் புரியலேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வெளிவட்டாரத்திலையும் நிதானமாக இருங்க. எல்லா வகையிலுமே ஆதரவாக சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு லாபம் தரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே தீருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையில் சேராது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் கூட சில விஷயங்களில் அனுபவப்பட்டுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி எந்த துறையில் நீங்கள் அடிபடுறீங்களோ, இனிமேல் நமக்கு அது வேண்டாம், அதெல்லாம் நம்ம மறந்துடலாம், வேற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அனுபவங்களை பயன்படுத்தி வேறு பாதையில் சென்று முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடுமனை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாததையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வெளிவட்டாரத்திலையும் ஒரு கம்பீரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி மறுபடியும் நல்ல பதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சுகம் துக்கம் ஒரு சுழல் சக்கரம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, நல்லதும் அல்லதும் மாறி மாறி வர்றதாங்க வாழ்க்கை. திடீர்னு எல்லாமே சிறப்பாக இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சங்கடமாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அல்லது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எல்லாவற்றையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்கே போனாலும் நல்லது நடக்கும். வீடுமனை உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையும். வண்டி வாகனமும் மாற்றலான்னு பார்த்துன்னு இருக்கீங்க. குடும்பத்தோடு உட்காந்து பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு போட்டு பார்ப்பீங்க. இஎம்ஐ ஏற்கனவே ஒன்று போயின்னு இருக்குது, இன்னொரு இஎம்ஐயா அப்படிங்கிற கேள்வி வேறு அடுப்பங்கரையிலேருந்து வர ஆரம்பிக்கும். ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். ஆமாங்க, பழமொழி சொல்லுதுங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், அனுபவசாலியாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பீங்க நீங்கள். ஏன்னா நமக்கு தெரியாத சில விஷயங்களை பெரியவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்மளை விட பல மடங்கு அவங்க நிறைய கண்ணால் பார்த்துருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் படித்த மேதாவி அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்காம, தலைக்கணம் ஏதும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோர்களை கேட்டு நிதானித்து அவங்க சொல்லக்கூடிய பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால திடீர் செலவுகள் இருக்குங்க. வீட்டை இடித்து கட்டலாமா, பிள்ளைங்க எல்லாம் பெருசாகின்னு இருக்காங்க, ஜேவி போட்டுடலாமா, ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பண்ணலாமா, ஏன்னா யாராவது பில்டர் கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு மீதி 2 கொடுத்தாங்கன்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சில யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கும். பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு நாம் இங்கே ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய வேண்டும்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, உடம்பு நல்லா இருந்தால் தான், ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் அத்தனையும் ஆண்டு அனுபவிக்க முடியும். எல்லா சிக்கல்கள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும், உழைச்சும் முன்னுக்கு வர முடியுங்கிறத உணர்ந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஆரோக்கியத்திற்கு அதிக அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இப்போ தானே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் அக்கறை காட்டினீங்கன்னா அப்படியே அலட்சியமாக இருந்துட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்றைக்கி கூட மருத்துவ குறிப்புகள் பார்த்துட்டுருப்பீங்க, உடல் நலத்தை பற்றி யோசிச்சுருப்பீங்க, உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிப்பீங்க. ஏன்னா வருமுன்னர் காக்க வேண்டும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக சொல்லணும்னா சின்னதாக ஒரு பயம் தட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் இந்த பயம் நன்மைக்கு தான். இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியமாக அழகாக இருப்பீங்க. எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் குணமும் குலப்பழக்கம். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நாம் பழக்கப்படுத்திக்கணும். ஒரு வித்தையை நாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நாம் அதை படித்து புரிஞ்சிக்கணும். திரும்ப திரும்ப அதை நாம் வாழ்க்கையில் பழக்கப்படுத்தணும். அதை புழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு புரிந்து வைத்து கொண்டு
பெரியவங்க சொன்ன நல்லதெல்லாமே எதுவோ அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அப்படி இப்படின்னு ஒரே அலைச்சலாக இருக்குது. நமக்கும் உடம்பு படுத்துது, குடும்பத்திலையும் யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுது, செலவுகளாக போயின்னு இருக்குது. அதை பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் ஓய்வெடுக்க முடியாதபடி இருக்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. கடந்த சில வாரங்களாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பெருமூச்சு விட முடியுது, நல்ல விதமாக இன்றைக்கி யோசிக்க முடியுது. கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. அலைச்சலும் இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வியாபார வகையிலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சாட்சிக்காரன் காலில் விழுவதிலும் சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சாட்சிக்காரங்க சில நேரம் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணிவிடுவாங்க. நம்முடைய பலவீனத்தை வேறு தெரிஞ்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா. பணம் கேட்டு நச்சரிப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லிவிடுவேன்னு மிரட்டுவாங்க. அதனால தாங்க நீங்கள் அதுக்கு பதிலாக யார்கிட்ட நம்ம மோதனமோ அவர்கிட்டே இருக்கிறத சொல்லி நாம் சமாதானமாக போயிடலான்னு சில நேரங்களில் ராஜதந்திரமாக முடிவெடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திரன் மட்டுமா உட்கார்ந்துருக்காரு, சூரியன் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, அவசரப்படாதீங்க. இல்லத்தரசிகள் சமையலறையில் சமைக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே சமைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன நெருப்பு காயங்கள் படக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது வேகமாக எழுந்திருக்க வேண்டாம். ஏன்னா லேசாக தலை சுத்தல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலேயும் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் சாதுவாக இருப்பீங்க, அப்பாவியாக இருப்பீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சண்டை சச்சரவு அல்லது ஒரு விவாதம் அப்படி இப்படின்னு வந்துடுச்சுன்னா விஸ்வரூபம் எடுத்து எல்லோரையும் வேட்டையாடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் சங்கடங்கள் விட்டால் மிரண்டு போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மிரட்சியை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற குருவும் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. ஏதோ வருதுங்கிறாங்க, இன்னும் வர காணோம். என்ன இருந்தாலும் நாம் தான் எல்லாரும் கஷ்டத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சொந்தக்காரங்க மத்தியில் லேசாக கொஞ்சம் பேர் கெடுற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் பணத்தால் வர்ற பிரச்சனை தான், மற்றதால் வர்றது கிடையாது. பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்னா அப்புறம் நாம் நல்லவங்கன்னு மறுபடியும் அதே வாயால் வாழ்த்த தான் போகிறாங்க. ஆனால் எப்போ வரணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி கடனெல்லாம் தீர்க்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் நண்பர்களிடமிருந்து கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, சாத்திரம் பார்க்காத வீடும் சமுத்திரம் பார்த்த வீடும் தேராது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, கடலை பார்த்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டினோம்னா தான் அந்த வீடு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு வீடு வாங்கிறதா இருந்தாலும், ஒரு இடம் வீட்டு மனை வாங்கிறதா இருந்தாலும் பலவற்றையும் யோசித்து பார்த்துவிட்டு, எதிர்கால கணக்கையும் போட்டு பார்த்துவிட்டு இடம்பொருள் வாங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கீங்க. பெருசாக முதலீடு போடாமல் சின்னதாக சிறுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்தியோக வகையிலையும் லாபம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமக்கலமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சாத்திரம் பொய் என்றால் கிரகணத்தை பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, ஜோதிட சாஸ்திரம் முன்கூட்டியே கணிக்கப்படுறது. கிரகணம் வர்றதுக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தில் இந்த நாளில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்கும், இந்த நேரத்தில் கிரகணம் விடும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இல்லைங்களா? கணக்கு பண்ணி எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதை தாங்க சாத்திரம் பொய் என்றால் கிரகணத்தை பார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்பொழுதுமே சாஸ்திரத்தை மதிக்கிறவங்களாக இருப்பீங்க. சாஸ்திரங்கிறதெல்லாம் நம்முடைய பெரியவங்க ஆண்டு அனுபவித்து எழுதி வச்சிருக்கக்கூடிய அனுபவ மொழிகள் தாங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி உட்கார்ந்து இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.